சிங்கிள் டைமென்ஷனல் அரேயோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, a single dimensional array consists of a fixed number of elements of the same data type. சிங்கிள் டைமென்ஷனல் அரேல செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கலாங்கிறது ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு அரேயோட சைஸ் வந்து நம்ம தான் கொடுக்க போறோம். ஸோ இட் கேன் பி ஃபிக்ஸ்டு. தென் அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். Array which is used to represent and store data in a single dimension is called single dimensional array or one dimensional array. ஸோ ஒரு அரேல வந்து நம்ம செட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த அரேயை ரெப்ரஸ் பண்றதுக்கு நம்ம ஒரே ஒரு டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணோம்னா அதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஆர் ஒன் டைமென்ஷனல் அரே. தென் அரேயை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த அரேயோட சைஸ், தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இதுல டேட்டா டைப்ங்கிறது என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் அரே வேரியபிள். ஸோ இந்த அரேல இருக்கிற எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கும். அது என்ன டைப்ங்கிறது தான் இந்த டேட்டா டைப்ல இருக்கும். தென் அரே நேம் இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ இந்த அரே வேரியபிளுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம், அதுதான் அரே நேம். தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு உள்ள அரே சைஸ் கொடுக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சைஸ் ஆஃப் த அரே. இப்படிதான் ஒரு அரேயை வந்து சி ப்ரோக்ராம்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஒரு சி ப்ரோக்ராம்ல நம்ம அரேயை வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போறோம். இப்போ பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ண உடனே நம்ம இப்போ இந்த டிக்ளரேஷன் செக்ஷன் தான் கொடுக்கணும். இதுதான் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்லயே நம்ம அரேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ அரே டிக்ளேர் பண்ணணும்னா டேட்டா டைப் கொடுக்கணும், தென் ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்க்கு உள்ள அந்த அரேயோட சைஸ். நான் டேட்டா டைப்ல இன்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இன்டீஜர் டைப்பா தான் இருக்கணும். தென் அரேயோட நேம்ல ஏ கொடுத்துருக்கேன், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அரேயோட சைஸ் 5 கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். அப்ப இதுல ஏங்கிறது ஒரு இன்டீஜர் டைப் அரே. அதுல நம்ம 5 எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதான் அந்த அரேக்கு மீனிங். இப்படிதான் ப்ரோக்ராம்ல ஒரு அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும்.